வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் முடக்கத்தான் கீரை, பசுமாட்டு கோமியம், பச்சை கற்பூரம் இந்த மூன்றும் சேர்த்து அருமையான ஒரு பரிகார பொருளை தயார் செய்யலாம். பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்வில் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பசங்களுக்கு படிக்கிறதுல பிரச்சனை, பொருளாதார தடைகள், முன்னேற்ற தடைகள், இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கும். வீட்டில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடம்லாம் வரும். மனசுல எப்போ ஒரு பயம், ஒரு நிம்மதி இல்லாம, வெளியே இருக்கும்போது நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள வந்தோம்னா ஏன்டா வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு அருமையான பரிகாரம் இந்த முடக்கத்தான் கீரை. அந்த இலையுடைய சாறு, அந்த இலையை அரைச்சு அதுல இருந்து சாறு எடுத்து, அந்த சாறு கூட கொஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரம் பொடிச்சு உள்ள போட்டு, அது கூட பசுமாட்டு கோமியம், உங்களுக்கு கோமியம் கிடைக்கல அப்படின்னா அந்த மருந்துக்கு நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை பூஜா ஸ்டோர்ல கிடைக்கும், அந்த கோமியம் கூட கலந்துக்கலாம். கலந்து உங்கள் வீடு எவ்வளோ பெருசோ அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு அதை சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கலந்து வெள்ளிக்கிழமை நாள் காலையில் அதை மாதிரி செஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிருங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு, ஒவ்வொரு மூலையிலையும் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு, வீட்டு வாசலில் பின்பக்கம் எல்லா பக்கம் தெளிச்சு விடுங்க. தெளிச்சு விட்டுட்டு தீபம் போட்டு சாமியை நல்லா இறைவனை வேண்டிட்டு வாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 முறை செய்து பாருங்க. முதல் தடவை செஞ்ச ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது செய்ய உங்களுக்கு பல மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். இது நல்ல ஒரு அருமையான ஒரு பரிகாரம். இதை தயவு செஞ்சு செய்து பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. வணக்கம்.